நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இனியெல்லாம் காதல்தானே. அத்தியாயம் 17. சோஃபியா அவனின் நண்பர்களை அழைத்தவர் அவர்களிடம் மன்னிப்பை கேட்க ராஜீவ் அதை மறுத்து அவருக்கு நன்றி கூறியிருந்தான். சோஃபியா, அவரோடு வந்த லூசியஸ் என இருவரும் அவனை அணைத்து விடைபெற மெர்சி மட்டும் அவனுக்கு கை கொடுத்து விட்டு கிளம்பியிருந்தாள். அவர்களோடு ரிஷியும் கிளம்பியிருந்தான். அச்சுதன் கதவடைத்து உள்ளே வர நண்பர்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். என்னடா சமையல் ரூம்ல டப்பா டப்பாவா இருக்கு, சோறுன்னு சொன்னா சாப்பிடுவேன், ஃப்ளைட் விட்டு இறங்கி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிச்சேன், அவ்வளோதான், பசி உயிர் போகுது. அச்சுதன் சொன்னவன் சமையலறை செல்ல கிரண் சட்டனே எழுந்து அவன் பின்னே சென்றிருந்தாள். நீ உட்கார அச்சு, நான் பரிமாறி தரேன். கிரண் சொல்ல புன்னகைத்தவன் கையை கழுவிவிட்டு வந்து அமர அவனுக்கு பரிமாற தொடங்கியிருந்தாள். அச்சுதன் பசியில் உணவில் மட்டுமே கவனமாக இருக்க கிரண் அவனின் தட்டில் கவனமாயிருந்தாள். அதை கண்டு தேவ் பெருமூச்சு விட, காதல் அப்படிதான் தேவ், எல்லா பைத்தியக்கார வேலையும் செய்ய வைக்கும். இப்பான்னு இல்லை, கிரண் அவனுக்கு 16 வயசுலேயே பரிமாற தொடங்கிட்டா. அவனுக்கு எது வேணும் வேண்டாம் எல்லாம் அவளுக்கு தெரியும். துரைக்கு எப்போ ராஜ கவனிப்பு தான். ராஜீவ் சொல்ல குணா சிரித்திருந்தான். அவனுக்கு பசின்னு சொன்னாலே இவளால தாங்க முடியல, இதுல லவ் இல்லைன்னு எப்படி பொய் பேசி வைக்கிறா? ரஞ்சினி கேட்க, அதுவா அவ இடத்துக்கு இன்னொருத்தி இருக்கிற பொறாம. ஷெர்லி சொல்ல, இருக்குமோ, மெர்சிய பார்த்து பொண்ணு மெர்சல் ஆயிடுச்சு போல. குணா சொல்ல அனைவரின் முகத்திலும் புன்னகை. அச்சுதன் உணவை முடிக்க கிரண் அவனுக்கு சரியான பதத்தில் காப்பி ஆற்றி கொடுத்தாள். கையை கழுவிவிட்டு காப்பி கப்புடன் ஹால் வந்தவனை பார்த்து, இங்க ஒருத்தன் செம்மையா வாழறான்டா, அதுவும் 1க்கு 2. ராஜீவ் கிண்டல் செய்ய, மூடுங்க சார், உங்க ஷாலினி என்ன சொன்னாங்க அதான் சொல்லுங்க. அச்சுதன் சிரித்தபடி கேட்க, டேய் இதுங்க முன்னாடி ஏன்டா பழி வாங்குற? ராஜீவ் கேட்க, சொல்லு மச்சி. நாயே, பொண்ணு பார்க்க போறேன்னு தானடா சொன்னேன். நவீன் கேட்க, பூ வச்சுட்டு வந்துட்டோம். ராஜீவ் சொல்லி முடிக்க நண்பர்கள் அனைவரும் கத்தியிருந்தனர். மரியாதையா ஃபோட்டோ காட்டு, ஃபோன் போட்டு நம்ம கேங் பற்றி சொல்லி எங்களெல்லாம் அறிமுகம் செய்து வை. ஷெர்லி மிரட்டலாக சொல்ல, ஆமாம் ஆமாம், கால் பண்ணு, நாங்கள் பேசணும். ரஞ்சனியும் கேட்க ராஜீவ் ஷாலினியை அழைத்தான். முதல் சில நிமிடம் அவன் தனியாய் பேசிவிட்டு வந்து ஸ்பீக்கர் போட முதலில் பெண் தோழிகள் பேச, பின் குணா, நவீன், அச்சுதன், தேவ் என அனைவரும் பேசியிருந்தனர். 1 மணி நேரம் நீண்ட அழைப்பில் ஷாலினி இவர்களின் நட்பில் உறுப்பினர் கார்டு வாங்கியிருந்தாள். அச்சுதன் நண்பர்கள் அனைவருக்கும் குடிக்க காப்பி கொடுக்க அனைவரும் அமைதியாய் அதை குடித்து முடித்திருந்தனர். எங்காவது வெளியே போலாமா? தேவ் கேட்க, தினம் வெளியே தான் பாஸ் சுற்றுறோம் நாங்கள், நீங்கள் உங்கள் ஆளோட போயிட்டு வாங்க. குணா பதில் கொடுக்க, இவளை மட்டும் எப்படி கூப்பிட்டு போகிறது? நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன், லக்கி 8 உங்களுக்குள்ளே பேச நிறைய இருக்கும். தேவ் பதில் கொடுத்தவன் கிளம்ப ரஞ்சனி கையசைத்து அனுப்பி வைத்தாள். என்னடா எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க? அஸ்வதி கேட்க, அச்சுதான் ஏதாவது கதை சொல்லணும், காலையிலேருந்து உங்கள் கதையே தானே ஓடுது. கிரண் சொல்ல, 1 நிமிஷம் வரேன். அச்சு எழுந்து அவனின் படுக்கை அறைக்குள் சென்றவன் கையில் லூடோ போர்டுடன் வந்தான். 8 பேர் விளையாடக்கூடிய அதை அவன் ஹாலில் விரிக்க நட்புக்கள் முகத்தில் புன்னகை. அனைவரும் அழைக்காமலே வந்து அமர்ந்து கொள்ள விளையாட்டு தொடங்கியிருந்தது. மாலை 6:30க்கு தொடங்கிய விளையாட்டு 8 மணிக்குத்தான் முடிந்திருந்தது. ஷெர்லி அனைத்தையும் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். விளையாட்டின் நடுவில் நண்பர்களும் ஒன்றாக அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அன்று அஸ்வதி வென்றிருக்க பெண்கள் அணியில் வெற்றி கரகோஷம். அதன்பின் அனைவரும் ஓய்வாக அமர்ந்திருந்தனர். தங்கங்களே, ராத்திரி சாப்பாடு என்ன செய்யலாம்? கிரண் கேட்க, மீண்டும் சமையலா? என்னால முடியாது. ஷெர்லி கூற, என்னோட ட்ரீட் ராத்திரி எல்லாருக்கும், ஆனால் இங்கே இல்லை, கிரண் வீட்டுக்கு போகலாம், இங்கே மீதம் உள்ள குழம்பை மட்டும் எடுத்துக்கோங்க. அச்சுதன் சொல்ல சரியென அனைவரும் தலையாட்டி இருந்தனர். தேவ் வரவும் நண்பர்கள் அனைவரும் கிரண் இல்லம் கிளம்பி வர அச்சுதன் இரவு உணவை வரவைத்திருந்தான். எளிமையான உணவாக மஷ்ரூம் கிரேவி, சப்பாத்தி, மேங்கோ ஃபலூடா என ஆர்டர் செய்து வர வைத்திருந்தான்.
மதியம் இவர்கள் செய்த கோழி குழம்பு மிச்சம் இருக்க அதையும் சேர்த்து உண்டிருந்தனர். பின்னர் ஒன்றாக சேர்ந்து சுத்தம் செய்து அச்சுதனை பாத்திரம் கழுவ செய்திருந்தனர். அன்றிரவு ஒன்றாக ஒரே ஹாலில் நண்பர்கள் அனைவரும் படுக்க பழைய கதைகளை எல்லாம் பேசி சிரித்திருந்தனர். அதிகாலையில் ராஜீவின் அலைபேசி அலற அவனும் அவசரமாக கிளம்பியிருந்தான். அவர்களுக்கு பின்னர் ரஞ்சனி, தேவ், குணா என மூவரும் கிளம்பியிருந்தனர். அஸ்வதி, கிரண் இருவரும் வீட்டை சுத்தம் செய்ய நவீனுடன் சேர்ந்து அச்சுதன் குப்பைகளை கொட்டி வந்திருந்தான். ஷெர்லி பாத்திரங்களை கழுவி வைக்க முழுதாய் வீட்டை சுத்தம் செய்து கிரண் கையில் சாவியை கொடுத்திருந்தனர். அச்சுதன் அனைவருக்கும் காலை உணவை ஆர்டர் செய்ய நவீன் பணம் கொடுத்திருந்தான். காலை உணவை முடித்துவிட்டு நவீன், ஷெர்லி இருவரும் ரிஷி வீட்டிற்கு கிளம்ப அச்சுதன் அவன் வீட்டிற்கு கிளம்பியிருந்தான். கிரண் அன்று வேலைக்கு சென்றுவிட அஸ்வதி கிளம்பி கன்னியாகுமரிக்கு சென்றிருந்தாள். அச்சுதன் அன்று மதியமே விமானம் ஏறியிருந்தான். இங்கே ரிஷி வீட்டில் நவீனுடன் ரிஷி கிரண்யாவை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தான். எங்க அண்ணனையே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அவ ஒன்றும் ஒர்த் ஃபிகர் இல்லை, லாரா சொல்ல. ஆனா அன்பான பொண்ணு, உங்க அண்ணன் தலை குப்புற விழுந்து கிடக்கிறது அந்த அன்புல தான், ஷெர்லி சொல்ல. நேத்து அச்சு எதுவும் சொல்லலையா? ரிஷி கேட்க, அவ அப்படி பேசின மாதிரியே காட்டல, எப்பவும் போல நார்மலா தான் இருந்தான். அவனுக்கு எங்க எல்லாரையும் விட கிரணை நல்லா தெரியும், அதான் நாங்க எல்லாரும் அமைதியா இருந்துட்டோம் என ஷெர்லி பதில் கூறியிருந்தாள். மெர்சியை பார்த்த பின்னாடி தான் அவளுக்கு அத்தனை கோவம். அப்ப நான் தான் தப்பான நேரத்துல பேசிட்டேனா? ரிஷி கேட்க, அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா அவ கோவம் உன் மேல இல்ல, அச்சுதன் மேல. அவங்களே பேசி தீர்த்து ஒரு நல்ல செய்தி சொல்வாங்க, அது வர காத்திருப்போம். நவீன் சொல்லவும் ரிஷியும் சரியென கூறியிருந்தான். புதன் மாலைதான் அவனின் இல்லம் வந்திருந்தான் அச்சுதன். அவனின் அன்றாட வேலைகளை பார்த்து துணிகளை துவைத்து போட்டு உணவை உண்டு விட்டு படுத்திருந்தான். ஆழ்ந்த தூக்கத்தில் அழைப்பு மணி அவனை எழுப்பிவிட துக்க கலக்கத்தில் வந்து அவன் கதவை திறக்க கிரண் நின்றிருந்தாள். ஏய் கிரண், தனியாவா வந்த? மணி என்ன கேட்ட அச்சுதன் திரும்பி வரவேற்பு அறையில் இருக்கும் கடிகாரத்தை பார்க்க மணி 10:30 என்றது. உள்ளவா அச்சுதன் அழைக்க உள்ளே வந்தவள் அமைதியாய் சோபாவில் அமர்ந்து கொண்டாள். கிரண், என்னாச்சு? அச்சுதன் பொறுமையாக அவள் அருகில் வந்து அமர்ந்தபடி கேட்க, நீ ஏன் இன்னும் மெர்சிக்கு நோ சொல்லல? அவளை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்க? வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமா? ரிஷி சொன்னார். உனக்கும் அவ மேல விருப்பமா என்ன? அடியே பைத்தியக்காரி, இந்த கேள்வி கேட்கதான் இந்நேரத்துக்கு வந்து என் தூக்கத்தை கெடுத்தியா? உனக்கு எப்படிடா தூக்கம் வருது? எனக்கு தூக்கம் வரல, தலை முழுக்க மெர்சி தான் வந்து நிற்கிறா. எனக்கு புரியல. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு உன்கிட்ட நேரடியாக தானே கேட்டேன். நீ தானே நான் பழைக்கிறேன்னு இல்லைன்னு சொன்னேன். சரி, நான் அமைதியாக இருந்தா இப்போ இப்படி கேட்குற. நான் என்ன தான் பண்ணட்டும், நீயே சொல்லு. என் மேலே காதல் இல்லைன்னு நீ தான் சொல்கிற. அதே நீ தான் இப்போ மெர்சியை பற்றி கேள்வியும் கேட்குற. உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? உன் மனசை கேட்டு சரியான பதிலை சொல்லு. அப்புறம் உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். அச்சுதன் சொல்லவும் கிரண் அழுதிருந்தாள். அச்சுதன் எழுந்து சென்று அவளுக்கு பால் ஆற்றி வந்து கொடுக்க அதை வாங்கி கொண்டவள் அமைதியாய் அதை பருக தொடங்கியிருந்தாள். நீ காலையில் வீட்டுக்கு கிளம்பி போ, நானே உன்னை விட்டு போகிறேன். இப்போ எதிரில் உள்ள ரூமில் போய் தூங்கு. அச்சு சொல்ல, எனக்கு உன்கிட்ட பேசணும். என் மேலே உனக்கு எப்படி காதல் வந்துச்சு? நட்புக்கு இடையில காதல் கூடாதுன்னு சொல்கிற ஆள் தானே நீ? ஆமாம், நல்ல நட்புக்கு இடையில காதல் வரக்கூடாது. அப்படியே அது காதலாக மாறினாலும் வெற்றி கிடைக்கணும். 2 நாள் முன்னாடி குணாவை பார்த்தியா? அவன் கண்ணில் அஸ்வதியை பார்க்கும்போது ஒரு வலி. இந்த உறுத்தல் காலத்துக்கும் இருக்கும். இயல்பாக இருக்க முடியாது. முதல் காதல் அவனுக்கு. அஸ்வதி வாழ்க்கை இப்படியானதுல அவனுக்கு குற்ற உணர்வு இருக்கு. அவன் காதலை அவன் சொல்லாமல் விட்டு இருந்தா இந்நேரம் அஸ்வதி நல்லா இருந்திருப்பா. நம்ம எல்லாரும் உணர்வுள்ள மனுஷங்க தானே. நட்பை மட்டுமே உணர முடியுமா என்ன? ராஜீவ் முகத்தில் ஷாலினி கூட அஸ்வதி பேசும்போது இருந்த சங்கடம் ஏன்? இந்த வருத்தம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னா நட்பு மட்டும்தான் இருக்கணும். 18 வயசு அச்சுதன் அதைத்தான் யோசிச்சான். என் பெரிய சந்தோஷமும் சொத்தும் உங்கள் நட்பு மட்டும்தான். அதை இழக்க நான் தயாராக இல்லை. அதனால அப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னபோது எனக்கு கோவம் வந்துச்சு. அதே நேரம் யாருக்கு யார்கிட்ட காதல் வரும்னு சொல்ல முடியாதே.
காதலுக்கு அணை கட்ட முடியுமா என்ன? வயசும் பக்குவமும் வந்த பின்னாடி தான் என் கோவம் அர்த்தம் இல்லாததுன்னு புரிஞ்சுது. ஐ நெவர் வாண்ட் டு ஸ்டாப் மேக்கிங் மெமரிஸ் வித் யூ. அத்தியாயம் 18. நீ எந்த தொடர்பும் இல்லாம எங்களெல்லாம் விட்டு போனப்ப எனக்குள்ள உன்னை பார்க்கணும்னு மட்டும்தான் தோணிக்கிட்டே இருக்கும். ஏன் விட்டு போனா என்ன பிரச்சனை, நல்லா இருக்கியா, இதே தான் எப்பவும் மண்டையில ஓடும். என் படிப்பு ஒண்ணுதான் என்ன உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிற மருந்து எனக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பொண்ணு பார்க்க போனோம். அந்த பொண்ணை பார்க்கவும் எனக்குள்ள நீ தான் வந்த கிரண். எனக்கு அங்க உட்கார பிடிக்கல, போலாம்னு சொல்லிட்டு எழுந்து வந்துட்டேன். ஏன்னு இன்னும் எனக்கு காரணம் தெரியாது. அதுக்கப்புறம் நான் பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு சம்மதமே சொல்லலை. அன்னைக்கு தான் பிரேம் மாமா உன்னை பற்றி சொன்னார். அதுக்கு முன்னாடி வர உன் நட்பை, உன் அக்கறையை, உன் அன்பை தொலைச்சிட்டேன்னு தாண்டி கவலையில் இருந்தேன். உன் காதலை தொலைச்சிட்டேன்னு புரியவும் நான் கதறி அழுதேன். யோசிக்க யோசிக்க தான் புரிஞ்சுது. எனக்கு பிடிக்காதுன்னு தானே என் மேலே உள்ள காதலையே என்கிட்ட சொல்லலைன்னு. என் விருப்பத்துக்கு, உணர்வுகளுக்கு உன்னை போல யாரும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. உன்னை இழந்துட்டா அதுதான் கிரண் என் வாழ்க்கையில பெரிய இழப்பே. நீயா என்னை நம்பி உன் காதலை கொடுக்கணும். அதுக்காக எதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். எனக்கு நீ தோழியா, காதலியா, என் மனைவியா வேணும். அண்ட் ஐ லவ் யூ. அச்சுதன் அவன் உணர்வுகளை சொல்லி முடித்திருக்க கிரண் வாய்மூடி அழுகையை அடக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அச்சு அவளை சமாதானம் செய்துவிட வேண்டி அவள் அருகில் நெருங்கி அமர கிரண் அவனின் தோள்களில் சாய்ந்திருந்தாள். அச்சுதன் அவளின் தலைவருடி விட கிரண்யா அழுது கொண்டே இருந்தாள். போதும்டி, என்னால நீ இப்படி அழறத பார்க்க முடியாது. என் மேல உனக்கு வந்த இந்த காதல் இதுவரை அழுக மட்டுமே தான் கொடுத்துருக்கோம்ல. ப்ளீஸ் கிரண், அழாத, எனக்கு குற்ற உணர்வா இருக்கு. அச்சுதன் கரகரப்பான குரலில் கூற கிரண் அழுகையை அடக்க முயற்சி செய்தாள். அன்னைக்கு உங்க சின்ன வயசு ஆல்பம் பார்த்தோம். வருணி அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் சங்கீத் ஃபங்க்ஷன். அப்போ ஸ்க்ரீனில் போட்டு காட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நான் உன்னோட ஃபோட்டோ ஒன்று வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். அதை பார்த்து தான் அம்மா என் காதலை கண்டுபிடிச்சாங்க. அப்போவே அவங்களுக்கு பயங்கர கோவம். கஸ்தூரி பேசின மாதிரி உன்னை கூட்டி கொடுத்துட்டேன்னு ஊரே பேசத்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்தியான்னு கேட்டாங்க. அப்போ இருந்து என்னோட பேசவே இல்லை. அவங்க ஊர் மாற முடிவு பண்ணது எனக்கே தெரியாது. ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே என்கிட்ட அப்பா ஃபோட்டோ முன்னாடி நிற்க வச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க. உன்னோட பேசக்கூடாது, உன்னை பார்க்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு. அம்மா கோவம் போயிடும், சரியாகிடும் தான் இருந்தேன். ஆனால் நாளுக்கு நாள் அம்மா காட்டின தீவிரம் எனக்குள்ள பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. வருணி அக்கா கல்யாணத்துக்கு போக அடம் பிடிச்ச அன்னைக்கு அம்மா தூக்கு போட போகவும் என் உயிரே போயிடுச்சு. என்னால் என் அம்மாவை மீறி எதை செய்ய முடியும் அச்சு? நானும் அதுக்கப்புறம் உங்களை பற்றி எதுவும் பேசலை. நான் காலேஜ் முடிக்கிற வரை அம்மாவுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லை. படிப்பு படிப்புன்னு அதுலேயே இருந்த எனக்கு ஒரு முறை பயங்கர காய்ச்சல். அப்போ தான் பழைய என்னோட அம்மா கிடைச்சாங்க. எனக்காக அவங்க வாழ்க்கையை செலவு செய்தவங்க, எதையும் அவங்க விருப்பம் போல செய்துக்கிட்டது இல்லை. அம்மாக்காக காதலை விட்டுருவோம்னு தான் உங்களை எல்லாம் தேடவே இல்லை. ஆனால் அது ஒன்றும் ஈஸியாலாம் இல்லை. கடைக்கு போக மனசு உன்னை தேடும், பீரியட்ஸ் வந்தால் மனசு உன்னை தேடும், படத்துக்கு போக, கோவில் போக, பொடி தோசை சாப்பிட, காப்பி குடிக்க, எதை செய்தாலும் என் முன்னாடி நீ நிற்ப. நான் உணர்ந்த முதல் ஆம்பளை நீ தான் அச்சு. என்னை பாதுகாப்பாக உணர வைக்கிற உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அறிவுரை சொல்லி, அதட்டி, என்னோட விளையாண்டு, எனக்கு உதவி செய்து, பிடிச்சது வாங்கி கொடுத்து, கிண்டல் செய்து, சண்டை போட்டு அத்தனை உரிமையாக இருந்தேன் உன்னோட. என் அப்பா இருந்திருந்தா அவரோட இப்படி தான் இருந்திருப்பேன்னு தோணும் சில நாள். உனக்கு செய்யணும்னு சொன்னால் எதையும் செய்வேன் அச்சு. இப்போவும் எப்பவும் எனக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல். நான் உணராத உணர்வுகளை கொடுத்தவன். என் அந்தரங்க தேவைக்கு கூட எனக்கான ஆம்பளையா நான் உன்னை தான் நினச்சிருக்கேன். என்னால் உன்னை தாண்டி இன்னொரு ஆம்பளையை அனுமதிக்கவே முடியாது. ஏன்னா கிரணுக்கு எல்லாமே அவள் அச்சு மட்டும்தான். ஜெய்ப்பூரில் தான் வேலை கிடைச்சது எனக்கு. அடுத்த வாரமே புனே போகணும்னு என் அட்மின் சொல்லவும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தது, எப்படியும் ஒரு நாள் உன்னை நான் பார்ப்பேன்னு. நீ லாரா கூட ஹாஸ்பிட்டல் உள்ள வரும்போதே பார்த்துட்டேன். லாரா வந்தது ஆரம்பகால பிரசவ ஸ்கேன் எடுக்க. லாரா கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்டேன்.
அவங்க பைலட்னு சொல்லவும் எனக்கு உயிரே இல்லை. அதான் உடனே வெளியே வந்து ரிசப்ஷன்ல லாரா புருஷன் பெயர் என்னன்னு கேட்டேன். அவங்க ரிஷிகேஷ்னு சொல்லவும் தான் நிம்மதியான. ஆனா உன்னை நான் அன்னைக்கு ராத்திரியே சந்திப்போம்னு எதிர்பார்க்கல. என்ன நீ பார்த்த மாதிரியே தெரியல எனக்கு. சட்டுன்னு என் முன்னாடி வந்து நிற்கவும் இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. அதுவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னப்ப என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல. அதே நேரம் இது அம்மாக்கு பிடிக்காத அச்சோ. என்னால எப்பவும் அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது. உனக்கு புரியுது தானே? புரியுது. ஆக அத்தை சரின்னு சொன்னா என் கீரிக்குட்டி என்னோட இருக்க ரெடி, அப்படிதானே? அச்சுதன் கேட்க, என்னால அம்மா கிட்ட இதை பேசவே முடியாது. பேச வேண்டிய ஆளை பேச அனுப்பி 2 நாள் ஆகுது. ரிசல்ட் வந்ததும் அவனை நேர்ல பார்த்து உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. அச்சுதன் சொல்ல, யார் பேச போறாங்க அச்சு? மஞ்சு அத்தையா, வருணி அக்காவா, யாரு? கஸ்தூரி அத்தை. அவங்க பேசிதானே என் மாமியாருக்கு குழப்பம் வந்தது. அவங்களே சரி பண்ணட்டும். அஸ்வதி பார்த்துப்பா, நீ அமைதியா இரு. அச்சுதன் சொல்ல, சரி மஞ்சு அத்தையும் அக்காவும் என்ன சொல்லுவாங்க? எல்லாருக்கும் என் மேல கோவம் இருக்கும்ல? இருக்காதா பின்ன? வருணியை விட்டு நானே உன்னை அடிக்க சொல்வேன். எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குடா. என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா? லீவ் வரும்போது சொல்றேன், கண்டிப்பா போகலாம். இப்ப போய் தூங்கு. அச்சுதன் சொல்ல, தேங்க்ஸ் அச்சு என சொன்னவள் சிறு பிள்ளை போல முகம் நிறைய சிரிப்புடன் அறைக்குள் சென்றிருந்தாள். அச்சுதன் நாதன் எண்ணுக்கு கிரண் பற்றிய புகைப்படங்களை அனுப்பிவிட்டு முகம் நிறைய புன்னகையோடு உறங்கச் சென்றிருந்தான். கிரண் தான் காதலை சொல்லிவிட்டேன் என நண்பர்களுக்கு குழுவில் செய்தி அனுப்பி வைக்க வேலையில் இருந்த நவீன் தான் முதலில் பார்த்துவிட்டு அழைத்து வாழ்த்து சொன்னான். அடுத்த நாள் காலை அச்சுதன் எழுந்து குளித்து காலை உணவை சமைத்து கொண்டிருக்க கிரண் பொறுமையாய் அப்போதுதான் எழுந்து வந்தாள். குட் மார்னிங் டாக்டர், அச்சுதன் சொல்ல, இட்ஸ் அ குட் டே மை கேப்டன் என கிரண் கூறியிருந்தாள். அச்சு என்ன சமைக்கிற? வாசம் நல்லா இருக்கே. காய்கறி முட்டை பொரியல் கூட கோதுமை ரொட்டி, குடிக்க கருப்பு காஃபி, இதுதான் மெனு. நல்லா இருக்கு. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? முடிஞ்சது, சாப்பிட எடுத்து வை. உணவை பரிமாறிக்கொண்டு இருவரும் உண்ண கிரண் புருவம் உயர்த்தி இருந்தாள். நல்லா சமைக்கிற அச்சு. எனக்கு சமைச்சு போட 2 பேர் இருந்தாங்க. என் வயிறு வாடாம பார்த்துக்கிட்டாங்க. சட்டுன்னு ஒரு நாள் அவங்க 2 பேரும் என்னோட இல்லை. அதான் என் வயிற்று பசிக்காக நானே கற்றுக்கிட்டேன். சாரி அச்சு. சாப்பிடு, எனக்கு இதுதான் சரியா வரும். நான் முன்ன மாதிரி அதிகம் இனிப்பு அரிசி எல்லாம் சாப்பிட்றதில்ல. இதோ பால், ரொட்டி, முட்டை, பழம், கோழி, பயிறு, தயிர், இவ்வளோதான் என் சாப்பாடு. ஸோ நீ கில்ட் ஆகாது. எல்லாம் சரியா நடந்தா உன் வயிறை இனி வாட விடவே மாட்டேன். சரியாதான் நடக்கும். உனக்கு பழைய எமோஷ்னல் அச்சுதனை மட்டும்தான் தெரியும். இப்போ இருக்கிற தெளிவான அச்சுவை தெரியாது. நீயே யோசி, எத்தனை முறை என் மேலே லவ் இல்லைன்னு சொன்னேன்னு. பழைய அச்சுவா இருந்தா எமோஷ்னல் ஆகியிருப்பான். இப்படி பொறுமையா எதையும் செய்திருக்க மாட்டான். அப்படி என்ன செய்தீங்க சார்? மெர்சிக்கு கல்யாணமாகி 3 பிள்ளை இருக்கு. நீங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நவீன் மெசேஜ் பண்ணிட்டான். அவன் தகவல் சொல்ல தான் மெசேஜ் அனுப்பினான். நான் தான் மெர்சியை வர வச்சு உன்னை டென்ஷன் பண்ணி ரிஷி மூலமா அதை புகைய வைக்க பேச வச்சேன். ஆனா நீ சொன்ன பதில்ல உண்மையாவே உனக்கு என் மேல எதுவும் இல்லை போலன்னு தான் அமைதியா இருந்தேன். ஆனா நேற்று ராத்திரி பதறி அடிச்சு நீ ஓடி வரவும் தான் தெரிஞ்சுது. என் மேல உனக்கு அம்புட்டு லவ் இல்லை? அச்சுதன் முகம் நிறைந்த சிரிப்புடன் கேட்க, ஃப்ராடு நாயே, என்ன வேணும் தானே டென்ஷன் பண்ணியிருக்க? ஓய் மரியாதையா பேசடி. நீ தான் பெரிய பொய் மூட்டை. ஒன்ன தெரியாதா? உன் வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அச்சுதன் சொல்லி சிரிக்க கிரண் அவனை முறைத்து விட்டு உணவில் கவனமாக இருப்பது போல காட்டிக்கொண்டாள். எனக்கு வேற வழி தெரியல கிரண். நீ உறுதியா இருந்தாதான் நான் வீட்டில் பேச முடியும். அதை தெரிஞ்சுக்க தான் லேசா சீண்டி விட்டேன். பட் நேற்று எவ்வளோ சந்தோஷமா தூங்கினேன் தெரியுமா? நானும் தான். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் நீ பார்த்துப்பேன்னு ஒரு நம்பிக்கை, அதில் கிடைச்ச நிம்மதி, அதனால நல்ல தூக்கம். சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நிம்மதியா இரு, நான் இருக்கேன். இனி உன்னை கலங்க விட மாட்டேன். அச்சுதன் அவளின் கைப்பிடித்து காதலோடு சொல்ல
அவனின் கன்னத்தில் மென்மையாக இதழொற்றி எடுத்தாள் கிரண்யா. இட்ஸ் ஈஸி டு ஃபால் இன் லவ். த ஹார்ட் பார்ட் இஸ் ஃபைண்டிங் சம்ஒன் டு கேட்ச் யூ. பெட்ராண்ட் ரசல். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.